வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2024 எதிர்பார்ப்பு வினா. இவ்வுருவில் உள்ள இலக்கங்களை எந்த நேர்கோட்டில் கூட்டினாலும் 12 வரக்கூடியவாறு எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 6 இலக்கங்களை 1 to 6 வரையிலான இலக்கங்களை எந்த நேர்கோட்டில் கூட்டினாலும், அதாவது எழுதியதை 1 to 6 வரையிலான இலக்கங்களை இந்த முக்கோண அடைப்புக்குள்ள இட்டு அதை எந்த நேர்கோட்டில் கூட்டினாலும் விடை 12 வரக்கூடியவாறு நிரப்பும்படி கேட்கப்பட்டால், அல்லது இந்த சட்டகத்தை தந்து இடையில எண்களை தெரிவு செய்ய சொன்னால் அதற்கு விடை காணுகின்ற விளக்கம் தருகின்றேன். இது ஒரு மாய முக்கோணம். அதாவது இந்த நடுவில் இருக்கிற இரு எண்களையும் இடம்பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். அடுத்ததாக நாங்கள் இந்த மூலையில் இருப்பதை மாற்ற வேண்டிய அவசியமில்லை, அதை அவ்வாறு இருக்க விட்டு அதற்கு அடுத்ததாக அதாவது கீழே இருக்கிற எண்ணில இருந்து நாங்கள் அந்த எண்களை இடம் மாற்ற வேண்டும். அதாவது இதில் இருக்கிற எண்ணை ஒரு கட்டம் அதே அடுத்ததாக இடம் மாற்ற வேண்டும். அடுத்து இதில் இருக்கிற ஒரு கட்டம் தாண்டி இந்த ஒரு கட்டம் தாண்டி இடம் மாற்ற வேண்டும். அடுத்து இதே 2 கட்டங்கள் தாண்டி பலம் சுழியாக இடம் மாற்ற வேண்டும். இப்படி மாற்றி அமைக்கின்ற போது அந்த எண்கோலம் உருவாகும். அப்படியான 5 இங்கே வருகின்றது, 4 என்பது இங்கே வருகின்றது, 1 என்பது 2 கட்டங்கள் தாண்டி இங்கே வருகின்றது. இந்த எண்ணை எந்த பக்கத்தால கூட்டினாலும் எங்களுக்கு முக்கோண, அதாவது 3 எண்களாக கூட்டுகின்ற போது 3 எண்களாக எந்த பக்கத்தால கூட்டினாலும் 12 பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதே மாதிரி தற்செயலாக 2 இருந்து 7 வரை கூட்டினால் 15 வரும். 3 இருந்து 8 வரை உள்ள எண்களை எழுதி கூட்டினால் 18 வரும். அதாவது 3 இலக்கங்கள் என்றபடியால் ஒன்றொன்று கூடிக்கொண்டு வருகின்ற பிரமாணம் 3 கூடுதலாக இருக்கும். நன்றி.